உன்னதமான ஒரு அனுபவம். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனோடு கூட நடப்பது. 2 பேர் நடந்து போனா பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ இயேசுவோட நடக்கிறது என்றால் அவரோடு பேசிக்கொண்டே நம்ம வாழ்க்கை பிரயாணத்தில் நடந்து போவது. நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுனீங்களா? அவர் உங்களோடு பேசினது நீங்கள் கேட்டீங்களா? அதுக்கு தான் ஜெபம். தனித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர முடியும். வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போதும் ஆண்டவர் அதற்குள்ளிருந்து நம்மோடு கூட பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது மனம் திறந்து ஆண்டவரோடு பேசலாம். அப்போதான் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் உடையவளாக இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சும்மா பேருக்காக போனோம், நின்று ஒரு ஜெபம் பண்ணோம் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு உறவாடுவது, அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். இந்த ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்த ஒரு மனிதர், தேவனுடைய குரலை கேட்டவர், தேவனோடு பேசினவர். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு பலனா கேடயமா இருக்கணுமானா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றார். உத்தமனா இருக்கிறது என்னது? பி பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவனாய் நீ வாழ்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில், குடும்பத்தில் வாழ்கிறோம், ஆபீஸுக்கு போகிறோம், படிக்கிற இடத்திற்கு போகிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளில் ஈடுபடுகிறோம். சமுதாயத்தில் நம்மை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். யாரும் நம்மை கை நீட்டி இவன் லஞ்சம் வாங்குற ஆளு அப்படி சொல்ற மாதிரி அல்ல. இவன் ஏமாற்றுகிறவன், இவள் கோபக்காரி, இவன் பொல்லாதவள், இவன் மாமியாரை நேசிக்கிறதே இல்லை, இவன் மருமகளை விரட்டி வேதனைப்படுத்துகிறவள், இவள் புருஷனுக்கு கீழ்ப்படியாதவள், இவன் மனைவியை நேசிக்கவே மாட்டான். இந்த மாதிரி குறை சொல்லுகிறபடி நம்ம நடக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை குறைவற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். யாரும் நம்மை கை நீட்டி குற்றம் சொல்லும்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். ஒரே நாள் அது வராது. தொடர்ந்து நம்மை ஜெபித்து 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 ஆண்டவருடைய சமூகத்துல, தேவனுடைய பார்வையில நம்ம குற்றமற்றவளாய் வாழணும். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்கள் என்ன வேணாலும் பேசட்டும், சொல்லட்டும், அதை பற்றி ஒன்றுமல்ல. தேவனுடைய பார்வையில நம்ம குற்றமற்றவளா இருக்கிறோமா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதுல நீங்க கவனம் செலுத்தி, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பார்வையில நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், என்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அழகாக உங்களை நடத்துவார். யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து தருவார். அதற்கு அவர் உதவி செய்ய எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார். என்னைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே, நானும் உமக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு உத்தமனா இருக்கணும், குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், மகா பெரிய கேடகமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் உனக்கு பாதுகாப்பு, ஒருத்தர் ஒன்று செய்ய முடியாது. நீ ஒன்று மனுஷர்கள் இதை பயமுறுத்தலாம் கண்டு சோர்ந்து போகாத, பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் எப்பொழுது உத்தமனாய் இருக்கணும், அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும், என்னை கரம் பிடித்து நடத்தும். என்னிடத்தில் இருக்கிற கரை திரைகளை நீர் மாற்றி, என் சுபாவங்களை மாற்றி, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற சுபாவத்தை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.